ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மெழும்பு சேனல். இன்று கதை நேரம். கதையின் தலைப்பு மகள் தந்தைக்கு ஆற்றும். கர்வா சவுத் அப்படின்னா என்னதுப்பா? பிரெட்டில் சாண்ட்விச்சை சுவைத்தவாறே கேட்டாள் மருநாளினி. வட இந்தியாவில் நடக்கிற ஒரு பண்டிகை. கணவன் ஆரோக்கியமா இருக்கணும்னு மனைவிமார்கள் விரதம் இருந்து கொண்டாடுறது. சோமேஸ்வர் பதிலளித்தார். காரடையான் நோன்பு தமிழ்நாட்டில் சுமங்கலிகள் தங்களோட வீட்டுக்காரருக்கு நீண்ட ஆயுள் வேண்டி சரடு கட்டிப்பாங்க. என்ன கேள்வியா கேட்டுட்டே இருக்க? இல்லைப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒய்ஃப் நல்லா இருக்கணும்னு ஹஸ்பண்ட் கொண்டாடுற மாதிரி ஏதாவது விசேஷம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. சரி, உடன்கட்டை ஏற்றதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அந்த காலத்தில் புருஷன் இறந்த உடனே பொண்டாட்டியும் நெருப்பில் குதிச்சு செத்துடுவா, சதின்னு பேர். அந்த பழக்கத்தை ஒழிச்சாச்சு. நீங்கள் சொல்கிற பழங்காலத்தில் வீட்டுக்காரி போன உடனே அந்த தீயில் விழுந்து எந்த ஆம்பளையாவது உயிரே விட்டுருக்கானாப்பா? புரதச்சத்து பானத்தை ஒரே மூச்சில் பருகினாள். இல்லடி, ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசுகிற? நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் ஆண்களை துதிக்கிற மாதிரி அல்லது அவங்களுக்கு வசதியாகவே இருக்கு. பார்த்தீங்களாப்பா, வழக்கம் போல ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சிட்டியா? சலித்து கொண்டார் சோமேஸ்வர். அதையெல்லாம் விடு, உனக்கு வரன் பார்க்கலாம்னு இருக்கேன். எந்த மாதிரி பையன் வேணும்? கல்யாணம் பண்ணிட்டு நான் இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. கைபேசி, இயர்போன், மடிக்கணனி அடங்கிய பையை தோளில் மாட்டிக்கொண்டாள். கூட்டு குடும்பத்துக்கு ஒத்துக்கிற ஆளா பாருங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றுமே புரியல. மேரேஜ் ஆன உடனே பொண்ணுங்க மட்டும் பெற்றவங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிடணுமாப்பா? பையன் அவங்க பேரண்ட்ஸ் கூட அந்த வீட்டிலேயே இருப்பானாம். இது மட்டும் என்ன நியாயம்? என்று கூறிக்கொண்டு கர்ஷூவை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டாள் மிருணாளினி. காலங்காலமாக இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. உங்கள் அம்மாவும் இன்னொரு வீட்டில் இருந்து வந்தவதானே? சோமேஸ்வர் மகளை வழி அனுப்புவதற்காக பின்தொடர்ந்தார். இந்த நடைமுறை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இல்லாதப்போ வயசான காலத்தில் உங்களை யார் பார்த்துப்பா? மம்மியும் போய் சேர்ந்துட்டாங்க. காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கண்ணாடியை இறக்கினாள். எனக்கு முடியலன்னா ஏதாவது ரிட்டையர்மெண்ட் ஹோமில். அப்பா, வேணாம்ப்பா. அதுக்குத்தான் நாம் எல்லோரும் பெரிய வீட்டில் ஒன்றா இருக்கலாம்ங்கிறேன். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லடி. விதண்டாவாதம் பண்ணுற நீ. அவருக்கு இரத்த கொதிப்பு அதிகரித்தது. கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்லைன்னா நேரடியாக சொல்லேன். என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற பையனை கட்டிக்க தயாராக இருக்கேன்ப்பா. அவனும் உன் பைத்தியகாரத்தனமான ஐடியாவுக்கு சம்மதிக்கவே மாட்டான். மகிழுந்தின் மேலிருந்த மஞ்சள் நிற கொன்றை பூக்களை தள்ளிவிட்டார். ஒருவேளை அப்படி ஒருத்தரை நானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு ஓகேவா? சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டாள். நீங்க ஜாதி மதம் ஜாதகம் எல்லாம் பார்க்காம ஏத்துப்பீங்களா? என்னடி சொல்ற? யாரையாவது லவ் பண்றியா? தாயில்லா பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தனோட 7-8 மாதமாக நல்ல பழக்கம். எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிப்போம். பேச்சுவாக்கில் என்னோட எதிர்பார்ப்பை சொன்னேன். அவனும் சரின்னுட்டான். அப்படியா? யார் அது? அவன் பேர் என்ன? என்னோட டீம் மேனேஜர் அஜய். தனது மென்பொருள் நிறுவனத்தின் அடையாள அட்டையை கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். சோமேஸ்வர் ஏதோ கேட்க ஆரம்பித்தவுடன் ஐபோனை பார்த்தவாறே சொன்னாள். போகிற வழியில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடும். சாயங்காலம் வந்து பேசிக்கிறேன்ப்பா. நீ வந்த உடனே ஜிம்முக்கு போயிடுற. ராத்திரி ஆனால் காதில் எதையோ சொருகிட்டு வெளிநாட்டுக்காரனோட மீட்டிங்னு கத்திக்கிட்டு இருக்க. ஈவினிங் எந்த வேலையும் இல்லை. நிச்சயமாக பேசலாம். பை. கண்ணாடியை ஏற்றி காரை செலுத்தினாள். ஸ்டீரியோவிலிருந்து முத்தமழை பாடல் சின்மயி குரலில் தேனாய் வழிந்தது. அஜய், கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டிக்க மாட்டேன். லேப்டாப்பில் சவாலான கோடிங் ஒன்றை பைத்தான் மொழியில் எழுதி கொண்டே சொன்னாள் மருநாளினி. கணினி நிரலில் பக் எனப்படும் பிழையை களைவதில் மும்முரமாக இருந்தவன் சம்மதம் என்பதாக தலையசைத்தான். வீட்டு வேலையை 2 பேரும் சமமாக பகிர்ந்துக்கணும். குடும்ப செலவுகளையும் தான். எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே டியர். குழந்தை பெற்றுக்க மாட்டேன். ஐயையோ, கம்ப்யூட்டரில் இருந்து தலை நிமிர்த்தினான். கேர்ள் பேபி வேணும்னு ஆசையாக இருந்தேனே.
நீ ஜாலியா இருந்துட்டு போயிடுவ. நாங்க 10 மாசம் அதை சுமக்கணும். பிரசவ வலி எனக்கு மட்டும் தானே. என்ன பேசுற? இயற்கை அந்த மாதிரி படைச்சிருக்கு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? உனக்கு தேவையா இருந்தா அனாதை குழந்தையை தத்து எடுத்துக்கோ. எங்க பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. அப்போது கதவை தட்டிவிட்டு அறைக்குள்ளே நுழைந்த ஸ்லீவ்லெஸ் யுவதி கையில் இருந்த ஐபேடை அஜயிடம் பவ்யமாக காண்பித்தாள். சார், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரஷ்யன் ப்ராஜெக்ட் பற்றி மெயில் வந்திருக்கு. முதல்ல அவங்களோட கிளையண்ட்ஸ் லிஸ்ட்டை தயார் பண்ணு. பேனாவை கழற்றியபடியே சுழற்றியபடியே பதிலளித்தான். ஓகே சார். அப்புறம் நான் கூப்பிடாம உள்ளே வராதே. சாரி சார். வாசனை திரவம் மணக்க அவள் வேகமாக வெளியேறினாள். கொஞ்ச நாளா வேலை இல்லாம பெஞ்சில் இருந்த பொண்ணு தானே இது? மிருணாளினி கேட்டாள். ஆமா, இவளோட அப்ரைஸில் கம்மியான ரேட்டிங் கொடுத்தியாமே. அஜய் பேச்சை மாற்றினான். நம்ம கல்யாணத்தை சிம்பிளா கோவிலில் முடிச்சிடலாம் டியர். அச்சமயம் மொபைல் ஒலிக்கவே அவளது கவனம் சிதறியது. நூடுல்ஸ் வேணுமா? மதியம் அலுவலக கேண்டீனில் மிருணாளிடம் கேட்டாள். HR பிரிவின் ஸ்வேதா. வேண்டாம் ப்ரோ, அந்த பாஸ்தாவையே சாப்பிட முடியாம திணறிட்டு இருக்கேன். காலையிலே நீ அஜய் கேபின்ல இருக்கிறச்சே ஒரு குட்டி உள்ளே வந்தாளே. ஆமா, அவனை போய் சார்னு கூப்பிடறா. இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா? சிரித்தபடியே சொன்னாள். எல்லாம் நடிப்பு மிருணா. அப்பத்தானே யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். என்ன சொல்றே ஸ்வேதா? உனக்கு முன்கதை சுருக்கம் தெரியாதா? தட்டில் சாய் ஊற்றிக்கொண்டே ரகசிய குரலில் பேசினாள். அவங்க 2 பேரும் லிவிங் இன் ரிலேஷன்ல இருந்தாங்க. மீட்டிங் போறதுக்கு அவ சம்மதிக்கல மிருணா. அந்த கடுப்புல அஜய் அவளோட இன்கிரிமெண்ட்டை நிப்பாட்டிட்டான். ஃபயர் பண்ணிடுவேன், வேலை போயிடும்னு மிரட்டி இருக்கான். அவ வழிக்கு வந்துட்டா. மிருணாளினிக்கு புறை ஏறியது. அஜய்கின் இன்னொரு முகம் கொடுத்த அதிர்ச்சி. போத்தல் தண்ணீரை முழுக்க குடித்தாள். இத்தனை மாதங்கள் தன்னுடைய மறுபக்கத்தை சாதுரியமாக மறைத்திருக்கிறானே. மீதமிருந்த உணவை குப்பையாக தொட்டியில் எறிந்தாள். ஏற்கனவே ஒருத்தியுடன் தொடர்பில் இருப்பவனுக்கு என்னையும் மனம் முடிக்க எப்படி தைரியம் வந்தது? கை கழுவி கொண்டு வந்தாள். இப்போதாவது அவனுடைய சுயரூபம் வெளிப்பட்டதே என்ற நிம்மதி ஒருபுறம். என்ன மிரணா, அமைதியாயிட்டே? மௌனம் கலைத்தாள் ஸ்வேதா. ஷாக்கிங்கா இருக்கா ப்ரோ? யாரையும் நம்ப முடியல. நிறைய ஆம்பளைங்க முகமூடியோடு திரியிறாங்க. மிருணாளினிக்கு சினம் தலைக்கேறியது. இந்த பசங்க ஏன் தான் இப்படி அலையிறாங்களோ? நாம என்ன போதைப் பொருளா? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. டிஷ்யூ பேப்பரால் வாயை ஒற்றி கொண்டாள் ஸ்வேதா. ஒவ்வொரு ஆடவனுடனான முதல் நட்பே முற்றும் கோணலாக திரிந்து போனதை எண்ணி வருந்தினாள் மிர்னாளினி. அஜயின் நம்பிக்கை துரோகம் மனதில் முள்ளாய் நெருடுவதாக உணர்ந்தாள். இன்னும் எத்தனை லீலைகளை மறைத்திருப்பானோ என்ற சந்தேக விதை கிளைக்கத் தொடங்கியது. லஞ்ச் டைம் முடிவதற்குள் தன் இருக்கைக்கு சென்ற மிர்னாளினி வேகமாக மின்னஞ்சல் அனுப்பத் தொடங்கினாள். இனி அஜய் முகத்தில் முழிக்கவே கூடாது என்று தீர்மானித்தாள். என்னடி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? சோமேஸ்வர் கேட்டார். ஒரே தலைவலிப்பா. பொய் சொன்னாள் மிர்னாளினி. மாத்திரை தரட்டுமா? வேண்டாம். சோபாவில் தந்தை அருகில் உட்கார்ந்து கொண்டாள். ஆபீஸிலே பேப்பர் போட்டுட்டேன்பா. அப்படின்னா வேலையை ராஜினாமா செய்கிறேன்னு 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கறது. ஏண்டி காலையிலே ஒரு குண்டை தூக்கி போட்ட, இப்ப இதுவா? பதறாதீங்கப்பா. இந்த ஐடி கம்பெனி இல்லைன்னா என்ன, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டே இருக்கு. வேற ஏதாவது ஜாப் கிடைக்கும். மொபைலில் அஜயின் எண்ணை தடை செய்தாள். திடீர்னு ஏன் தடாலடியாக முடிவெடுத்துட்ட? ஆஃபீஸில் பிரச்சனையா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா. இன்ஸ்டாகிராம், எக்ஸ், முகநூல் எல்லாவற்றிலும் அவனை நீக்கினாள். இன்னொரு விஷயம், நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லை. என்னது இது? அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்கிறேன். உங்க மேனேஜர் யாரையோ விரும்புறேன்னு சொன்னியே. அவன் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்க யோசிக்கிறான். மீண்டும் புழுகினாள். சரி விடு, உனக்கு வேற நல்ல பையனா பார்க்குறேன். உங்களை கடைசி வரைக்கும் என்னோட வச்சுக்க சம்மதிக்கிறவனா கிடைப்பானா? அஜயுடனான புகைப்படங்களை கூகுள் டிரைவில் இருந்து அகற்றினாள். ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா, போன வருஷம் உங்க கம்பெனியை ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு எவ்வளோ வருத்தப்பட்டீங்க? எங்க பேரு சின்னமெல்லாம் மறைஞ்சிடுச்சு. சகாக்களை விட்டு பிரிய வேண்டியிருக்குன்னு கண்கலிங்க நீங்கள்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? மேரேஜும் பொண்ணுங்களுக்கு மெர்ஜர் மாதிரி தான். நான் மட்டும் புது இடத்துல போய் சர்நேம் மாற்றிக்கிட்டு ஐக்கியமாயிடணுமா?
அப்பாவின் கரங்களை பற்றி கொண்டாள் மருநாளினி. உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்பா. சோமேஸ்வர் சொல்வதறியாது, செய்வதறியாது மௌனத்தில் ஆழ்ந்தார்.